15,000க்கு கீழே என்னென்ன 5G ஃபோன் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது 62,000 ரூபாய்க்கு 7 Gen 4 16C வந்து 52,000 ரூபாய்க்கு 7300. இந்த காலத்தில் நத்திங்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம். சாம்சங் வந்து ஃபாஸ்டஸ்ட் UFS 5.0 அதை வந்து அன்வைல் பண்ணியிருக்காங்க போல. என்னது ரெட்மி ஃபோன் 70,000 ப்ரோ. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ப்ரோ, பாய். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஆக்சுவலாக இப்போலாம் வந்து நியூஸு கரெக்டு டெக்கில் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசும்போது நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அதே வார்த்தை, ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடுச்சில், ஸ்மார்ட் ஃபோனில் இன்வால்வ் ஆகிருக்கிற டெக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சில், எல்லாமே சேச்சுரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நியூஸும் கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக ஒரே விஷயங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, ஃபோன்ஸ் அப்படின்னும் போது ஏங்க நேற்று பார்க்குறேன் இது ரெனோ 16, முந்தா நாள் பார்த்தேன் ரெனோ 16, அதுக்கு முந்தின நாள் பார்த்தேன் ரெனோ 16, இப்போ போய் பார்க்குறேன் 16Cயும் வருது. ஸோ இப்படி தான் அதாவது ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னா அதை பற்றியே வந்து அடுத்து ஒரு 10-15 நாள் பேச்சு போயிட்டே இருக்கும். இப்போ சொல்லணும்னா OnePlusல N6 வரப்போகுது, அப்புறம் நத்திங்கில் B சீரீஸ் 4B அப்படின்ற மாதிரி சீரீஸ் வரப்போகுது. ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு கொடுறோன்னா, ஃபஸ்ட்டு நாள் நான் வந்து இப்போ நத்திங்கில் வந்து B சீரீஸ் வருது, அதில் இதுதான் ஸ்பெக் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், லீக்டு ஸ்பெக் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்பா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்டா, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு இருக்கும். அடுத்த நாள் நத்திங்கில் வந்து இந்த B சீரீஸில் நேற்று நம்ம பேசும்போது அந்த ப்ராசர் கிடையாதான் வேறு, சரி இது கூட அப்டேட்னு சொல்லி மன்னிச்சு விடலான்னு வைங்களேன். ஆனால் பொழுதன்னைக்கும் இதே மாதிரி ஒரே விஷயமே வச்சு அறன்னு அரைக்கிற மாதிரி இருக்குங்க எல்லா இடமும். ஸோ அதனால் கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா, சைனாவில் ஏதாவது ரிலீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா K90 மேக்ஸா, K90 ப்ரோ மேக்ஸா, ரெட்மி அது லான்ச் ஆக போகுது. அது வந்து இந்த கூலிங் மெக்கானிசமோட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். சரி இதை வந்து பார்த்து எக்ஸைட் ஆகலாம், சாமாடா எவ்வளோ அழகாக கூலிங் மெக்கானிசம்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அற்புதமான விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலான்னு பார்த்தா, அந்த லைனப்லாம் இந்தியா பக்கம் வருமானே தெரியலையே. இங்கே ரெட்மி டர்போ 5 மாதிரியான ஃபோன் வந்ததுக்கே எல்லாராலையும் அதை எப்படி ஏற்றுக்க முடியுது, இல்லாட்டி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது, நான் வந்து ஒரு ப்ரோ மேக்ஸு, அல்ட்ரா இந்த மாதிரியான சீரிஸ் எல்லாம் வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகுது, அதில் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுக்க முடியுமா? இல்லைனா வந்ததுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது பேசிட்டு போக முடியுமா? என்னத்தை பண்ணுறதுனே தெரில. பட் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழே என்னென்ன 5G ஃபோன் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இந்த சாம்சங் S22, S23, S24, S25, S26, S27 வரைக்கும் அதே கேமரா செட்டப் தான் இருக்க போகுது, அதே கேமரா எதுவுமே மாற்றமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயா இல்லை புரியலை, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே பெருசாக மாறாது, சேம் சென்சாரே வச்சு ஒப்பேத்துற மாதிரி தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி வந்து கோலராக இருக்குது இப்படின்னா அந்த ப்ரைஸிங் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த மெமரி சிப் இஷ்யூனால என்ன ஆயிடுச்சு, எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ சாம்சங் வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சேஃபாக ப்ளே பண்ணுறதுனா அப்படின்னா, இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், S27 வந்து 1 லட்ச ரூபான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை புரியலை, அப்படி தானே இருக்கும். S27 1 லட்ச ரூபாயா? இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, கொஞ்சம் வருஷமாகவே அவன் அடித்து அறப்படலே திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஹைலைட் என்னென்னா, மார்க்கெட் வேறு மாதிரி மூவ் ஆகுதுங்க. வேறு மாதிரினா ஏஐ, அந்த இது சொல்ல நான் வந்து இப்போ ஏஐனா கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ மாடல்ஸு, ஆஃப்லைன் மாடல்ஸ் அப்படி பேச வரல. மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பப்ளிக் எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தா, ஏஐ இருக்கிற ஃபோன் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்களாங்க. இப்போது ரெகுலராக வந்து அபிஷேக்னு ஒரு பையன் இருப்பான், அபிஷேக் சர்மான்னு ஒரு பையன் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தான், இந்த மாதிரி நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் சர்வீஸ் பண்ணுறதுக்காக, என் ஃபோனை சர்வீஸ் பண்ண போகிற நேரத்தில் ஒருத்தர் உள்ளே வந்தார். வரும்போது அவங்க அப்பா ஒரு 70 வயசு இருக்கும், அவரை கூப்பிட்டு வந்தார். ஸோ இவர் வந்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக மொத்தம் விசாரிக்கிறார். என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு 5-6 வருஷம் பழைய டிவைஸை சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. சரி அப்படியே எங்கள் ஷெல்ஃபில் தான் ஃபோன் இருக்குது, அண்ணா அந்த ஃபோன் எப்படின்னா, அண்ணா இந்த ஃபோன் எப்படின்னா அப்படின்னு கேட்க தோணல. அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ஏஐ ஃபோன் தாங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, போக்கோ C85 எடுத்து கொடுத்துருக்காரு. இல்லை எனக்கு ஏஐ ஃபோன் வேணும் அப்படின்னு ஒன்று எனக்கும் டக்குன்னு என்னாச்சுன்னா, அதை படிக்கும்போது நமக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்குமே. இந்த பையன் போட்ட போஸ்ட்டை படிக்கும்போது ஒரு வேளை அவன் ஏஐ ப்ளஸ் கேட்குறானா, உங்களுக்கும் அப்படி தானே தோணுச்சு? கொஞ்சம் பேருக்கு தோணலாம், ஏஐ ப்ளஸ் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா தோணலாம். பட் அதுவும் இல்லை, அவர் வந்து எந்த ஃபோனில் ஏஐ இருக்குமோ எனக்கு அந்த ஃபோனை தாங்கன்னு கேட்குறாங்க. கடைசியில் என்ன இருக்குது, விவோவில் ஒரு ஃபோன் எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து 25,000 அந்த மாதிரி பட்ஜெட்லன்னு வைங்களேன். அதுக்கு அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு. ஏன்னு பார்த்தா பாக்ஸில் ஏஐன்னு போட்டிருக்கான், பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் ஏஐன்னு போட்டிருக்கான். ஸோ நம்மளால் என்ன பண்ணால், அபிஷேக் வந்து ட்வீட் பண்ணும்போது, என்னோட சஜஷன் ஃபார் பிராண்ட்ஸ், மை சஜஷன் டு பிராண்ட்ஸ், இனிமேல் வந்து நீங்கள் ஏதாவது ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட பொட்டியில் வந்து ஏஐ போடுறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதாவது அவன் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறான்னா, சேல் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தப்பு இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன தேவை நிஜமாவே. இப்போது நான் வந்து ஒரு ஷாப் கீப்பராக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல ஒன்று போட்டிருந்தேன், ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து கொஞ்சம் கூலான ஆளான்னு பார்ப்பேன். ஏன்னா சிலர் கோவப்பட்டுருவாங்கங்க, நீ ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்குற, நான் என்ன கேட்டேன்னா அதை எடுத்து டேபிளில் வைக்கிற வேலையை பாரு, அதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நடந்திருக்கு, என் லைஃப்பில் நடந்திருக்கு.
பார்த்துருக்கேன். இது ரிலேட்டடாக நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பூமர் சீரிஸ்லாம் பேசியிருப்பேன். ஸோ அதனால் சரி அவர் கூல் அண்ட் கம்போஸ்டாக இருக்காருன்னா அவர்கிட்ட நான் என்ன கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா முதல்ல இந்த ஏஐ ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, எதுக்காக உங்கள் ஃபோனில் ஏஐ இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவருக்கு ஏஐ பற்றி என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத நான் கேட்கலாம். அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு வைங்களேன், அது நிஜமாவே கரெக்டாக இருந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே ஓகே அதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து விடலாம். பட் அவருக்கு அவர் வந்து வேற ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டு ஏன்னா இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு அதை எதுவுமே ஃபோனில் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு எதுக்கு அவர் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு ஃபோனை? அவர் 10,000 12,000 ஃபோன் வாங்கினாலே போதுன்ற மாதிரி இருக்கும். அவரோட டிமாண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கொடுக்கணும். எனக்கு எதுக்கு வந்து 25,000 ஒரு ஃபோன் அவர் தலையில் தள்ளி விடணும்? ஸோ அதுவும் இருக்குது. ரெண்டாவது நம்ம மக்களுக்கு இன்னொன்று என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தா, ஏஐ அப்படிங்கிறத ஆன் டிவைஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு என்ன தேவை? நல்ல சிபியூ ஜிபியூ டிபியூ எல்லா கான்செப்டும் ஓகே என்பியூ எல்லாம் உங்களுக்கு ஆன் டிவைஸ் ப்ராசஸிங்க்கு தான் ரேமு எல்லா கதையும் தேவை. பட் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபில்டரில் ஆரம்பிச்சு எல்லாமே இங்கே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் போகும்போது அந்த கட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், லைவ் கட் அவுட்டு, அதாவது இப்போது அது என்னதுங்க, இப்போ ஃபைனல் கட் மாதிரியான ஆப்பு, அது சரி விடுங்க, அது ஆப்பிள். இந்த பக்கம் வருவோம், ஃபில்மோரா, அப்புறம் கேப் கட்டு. ஸோ இந்த மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ அதிலலாம் வந்து ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வரும். எப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீனே இல்லைனா கூட க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் லேயரிங் இதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இது ஆப்பில் தான் நடக்குது. அவங்க சர்வர் சைடில் நடக்கும், இல்லாட்டி ஆப் லாஜிக்ஸில் நடக்கும். இது வந்து டேரெக்டாக உங்களோட சிபியூ ஜிபியூ மேலே வந்து உட்காந்துது அப்படின்னா எனக்கு புரியுது. அந்த டிமாண்டுக்கு வந்து நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் வாங்கணும், எனக்கு புரியுது. பட் இதுவே வந்து நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்னொரு பக்கம் கிராக்கு, ஜெமினி, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி எல்லாமே ஆப்பு. நான் அதுக்கு டிமாண்ட் கொடுக்கும்போது அப்போ எனக்கு தேவை நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தான். உங்கள் ஏரியாவில் 4G நல்லா கிடைக்கணும்னாலும் அந்த 4Gலேயும் அந்த ஆப் எல்லாமே பக்கவாக தான் வேலை செய்யும். 5G கிடைக்குதுன்னா வெல் அண்ட் குட், இன்னும் பேண்ட்வித் நல்லா இருக்கும் போது, இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது. ஸோ அப்போது நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அந்த ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 480 இல்லையா, G90T டெமென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். ரெட்மி நோட் 8 ப்ரோலாம் அப்படி தானே. ஸோ அந்த ஃபோனில் இப்போ நான் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ், ஆப்வியஸாக நான் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ நான் இப்போ இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்குற அதே டிமாண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாத்தையும் ப்ராம்ப்ட் அதே மாதிரி கொடுத்து நான் வந்து அது என்னையாது நோட் 8 ப்ரோவில் வந்து என்னால் அவுட் எடுக்க முடியுமானா எஸ் முடியும். ஏன்னா ஆப் லெவலில் நடக்கும் போது அது எங்கே நடக்குது, க்ளவுடில், சர்வர் சைடில், அவங்க சைடில் தான் நடக்குது. எனக்கு தேவை இன்டர்நெட். ஸோ இந்த புரிதலையும் வந்து மக்கள்கிட்ட நம்ம விதைச்சு விடணும் இல்லையா? எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ பிசி வாங்கும்போது நம்ம எப்படி நினைப்போமோ, பிசிலேயே பண்ண போகிற டாஸ்க் இப்போ ஒன்றுங்க, ஜிஃபோர்ஸ் நோவை பற்றி இப்போ நம்ம பேசியிருந்தோம். இதுவே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஜிடிஏவை வந்து நான் பிசியில் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ரெக்வயர்டு ஹார்ட்வேர் என் சைடில் இருக்கணும். பட் இப்போ எல்லாருமே சர்வர்லேயே ரன் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபோன்லேருந்து நான் விளையாட முடியுது இல்லையா? ஏன்னா அந்த ரெக்வயர்டு ஹார்ட்வேர் எங்கேயோ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு டேட்டுக்கு ஏஐ ஒரு பக்கம் பூம் ஆனாலும் இன்டர்நெட் தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடிஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்லுங்க, ஃபோட்டோகிராஃபி அதாவது ஒரு யூசருக்கு அதில் நாலேஜ் நல்லா இருக்குது, நல்ல ஃப்ரேம் பண்ணுறாரு, நல்ல கலர் கரெக்ஷன் பண்ணுறாரு, கலர் இவரே வந்து உட்காந்து கலர் பண்ணுறாரு அப்படின்னா எடிட்டிங் டூல்லாம் வச்சு அவருக்கு அந்த சென்ஸ் இருக்குது, அவருக்கு அந்த லாஜிக்ஸ் தெரியுது, அவருக்கு அதில் வந்து திறமை இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அதான். அப்போது இவர்கிட்ட நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 20,000 22,000 ஒரு நத்திங் ஃபோனோ இல்லாட்டி பழைய போக்கோ ஃபோனோ எதையோ ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களேன், அதுலேயே அவர் வந்து என்ன பண்ணிவிடுவார்னா நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக, ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கோ 1,50,000 ரூபாய்க்கோ யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமான கேமரா ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கேமரா பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாதப்ப அவங்க எடுக்கிற ஃபோட்டோவை விட இந்த 20,000 ரூபாய் 18,000 ரூபாய் 15,000 இருக்கிற ஃபோனில் இவர் தூஸ் தட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்போது என்ன வேணும், எப்படி வேணும், எதில் வேணும், இதை வந்து நம்மளால் தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சால் அவங்க தேவையில்லாத பர்ச்சேஸ் எல்லாத்தையும் கன்வி பண்ணலாம். அதிகமாக செலவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த செலவுகள்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸு, நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இதுவே போதும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். புரிய வச்சா என்ன ஆகுனா தேவையில்லாத செலவுகளை கன்சியூமர் சைடில் இருக்கக்கூடிய அந்த லாஸ் அவங்களே அறியாமல் அவங்க இழக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம காப்பாற்றி விடலாம். ஸோ இது வந்து என்னென்னா இன்டர்நெட்டில் ரொம்ப காமனாக இருக்குங்க, அதனால் இது சொன்னேன். அது ஒரு பக்கமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ 16 சீரீஸுங்க, 7 Gen 4ஓட வருமா 16ல் 7 Gen 4ங்கிறத விடுங்க, ப்ரைஸை பார்த்துட்டு தான் இது எம்ஆர்பியா இல்லாட்டி இதுதான் ஃபைனல் ப்ரைஸா, இதுதான் லீக்டு ப்ரைஸுங்கிறாங்க. 61,999 ரூபாயாம். ஸோ 6.32 இன்ச் இருக்கும். அந்த ஸ்பெக்கெலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் கூட அதை காம்பேக்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது, அதெல்லாம் ஓகே. 62,000 ஏற்றுக்கவே முடியும். 62,000 ரூபாய்க்கு 7 Gen 4 அப்படியே போச்சுன்னா தள்ளி 7300 7400 மேலே கொண்டு போயிடுவாங்க போல். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ரெனோ 16C 15Cயில் நீங்கள் 6 Gen 1 பார்த்துருப்பீங்க, அதுக்கே மிரண்டிருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 16C வந்து 52,000 ரூபாய்க்கு 7300. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ்க்கு வராமலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7300 எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெனோ 12 ப்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இது ஓப்போட லைனப்புக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது, 7300 52,000 கொடுக்குறதுலாம். பட் மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இல்லை புரியலை அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. பட் இனிமேல் இப்படி தாங்க இருக்கும், ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும்.
பார்த்துக்கோங்க. அந்த 4B இருக்கு இல்லையா, 4B வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி டீட்டெயில் இப்போதைக்கு கிடச்சிருக்கு 6 Gen 4. ஸோ ஓரளவுக்கு ஓகே. 6 Gen 4 நாட் பேட். மார்க்கெட்டில் ஆல்ரெடி 6 Gen 3 பேஸ்டு டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட்மியில் இருக்குது, அப்புறம் சாம்சங்கில் இருக்குது. ஸோ அந்த 6 Gen 3 ஓகே, 6 Gen 4 இவங்க ப்ரைஸிங் வந்து அண்டர் 25K தான் எய்ம் பண்ணுவாங்க. அப்படி எய்ம் பண்ணால் தான் புத்திசாலித்தனம். அண்டர் 20லாம் வந்தாங்கன்னா அவங்க கில்லர் டிவைஸாக பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். சிங்கிள் கேமரா தான். அதுக்கு நிறைய பேர் வந்து பாருங்களேன், ஒரு 50 MP அது கூட ஒரு 2 MP கொடுப்பாங்க. அந்த 2 MP கொடுக்கலனாலும் சிங்கிள் கேமரா தான், கொடுத்தாலும் சிங்கிள் கேமரா தான். ஸோ சிங்கிள் கேமரா தான் இருக்க போகுது. மொத்தம் இங்கே ப்ரைஸிங் தான் எண்ட் ஆஃப் தி டே கீயாக இருக்க போகுது. ஸோ 128 GB ஸ்டோரேஜும் ஒரு அழகாக 6 GB மினிமம் 628 மாதிரி கொண்டு வந்து 6 Gen 4 ஒரு 20,000 கீழே ப்ரைஸ் பண்ண முடிஞ்சா இன்றைக்கி காலகட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். ஆனால் ப்ளோட்வேர்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி 3A லைட்லேயே அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 4Bயில் ப்ளோட்வேர்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. அதுவும் இல்லைன்னு வைங்க, கிரேசி. நத்திங்க் வந்து நல்ல இந்த காலத்தில் நத்திங்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபயர் போல்ட் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய அந்த TWS வாட்ச் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃபயர் போல்ட் வந்து ஃபோன் பண்ண போகிறானாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட்டே கவுந்து கிடக்கு. இந்த ப்ரைஸ் ஹைக்கு அப்புறமா எல்லா பிராண்டுமே வெல் நோன் பிராண்டாலேயே தாக்கு பிடிக்க முடியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அகைன் இவங்க பண்ணாங்கன்னா போல்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் கீழே பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன். அவங்களோட ஓன் பிராண்டிங் கீழே பண்ணுறாங்க அப்படின்னாலும் another AI+ ஃபோன் அப்படி தான் பண்ண முடியும் இனிஷியலாக. இல்லை இவங்க வந்து ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பட் நம்ம மக்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு இப்போதைக்கு தெரியல. பட் இவ்வளோ கோளாறான ஒரு டைமில் ஃபோன் மார்க்கெட்டே ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகிருக்கிற நேரத்தில் ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்ப்போம் அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு. ஸோ அது ஒன்று. அடுத்து சாம்சங் வந்து ஃபாஸ்டஸ்ட் UFS 5.0 அதை வந்து அன்வைல் பண்ணியிருக்காங்க போல். அதாவது இனிமே என்ற ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த லைவாக இப்போ இந்த வீடியோ எடுக்கணும்லங்க, வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பிட் ரேட்லாம் வந்து இருக்கலே பீக்குக்கெலாம் கொண்டு போனால் டிவைஸே சொல்லிடும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நானே வந்து லிமிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இருக்கலே ஹை ரெசல்யூஷனில் எடுக்கிறீங்க, ஹை பிட் ரேட்டில் எடுக்கிறீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் எடுப்பேன், இல்லாட்டி 3 நிமிஷம் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லும். பட் இந்த மாதிரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் பெட்டரான ஸ்டோரேஜ், ரீடு ரைட் ஸ்பீடு பெட்டராக இருக்குது. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயங்களில். ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த லிமிட்ஸ் இன்னும் புஷ் பண்ண முடியும். அதை வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இது வந்து 2x ஃபாஸ்டர் தேன் சாம்சங்கோட ஓன் UFS 4.1. ஸோ ஆல்ரெடி 4.1 எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வரவேற்று இன்னை வரைக்கும் அந்த ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு 300 MBக்கான ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகுதுன்னு வைங்களேன். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே நிறைய ஃபோனில் எப்படி இருக்குன்னா டவுன்லோட் ஆகி முடியும், இன்ஸ்டாலிங் வரும், இன்ஸ்டால்டு, அவ்வளோதான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போலாம். ஸோ அடுத்து போக போக அப்போ எப்படி இருக்கும். அதுவும் 10.8 GB வந்து சீக்வன்ஷியல் ரீடு ஸ்பீடு, 9.5 GB/s வந்து சீக்வன்ஷியல் ரைட் ஸ்பீடுன்னு இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ மொத்தம் இது வந்து ஆன் டிவைஸ் ஏஐக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்டர் த ஸ்டோரேஜ் அந்த மெமரி எக்ஸ்பென்ஷன் கான்செப்ட்டும் ஓரளவுக்கு ஒர்த்தாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு பின்னாடிலாம் அல்காரிதம் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் தான் நமக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்டோரேஜை பயன்படுத்தி ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட கோட் லெவலில் ஒர்க் பண்ணி அவங்க மெமரி எக்ஸ்பென்ஷனை இன்னும் பெட்டராக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் புரியும். பட் பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். ஆனால் ப்ரைஸு அடிச்சு எப்படின்னு தூக்கிறோம். ஸோ பார்க்கலாம். அப்புறம் மொத்தம் இந்த K90 Ultra, K90 Pro Max இந்த மாதிரி இந்த லைனப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா K90 Ultra கேமிங் சென்ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரியான லைனப்லாம் இந்தியாவுக்கு சப்போஸ் வந்து இப்போ K90 Ultra வந்து ஒரு 70,000 75,000 சொன்னாங்கன்னா என்னது ரெட்மி ஃபோன் 70,000மா ப்ரோ, நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ப்ரோ, பாய் அப்படி தானே சொல்ல தோணுது. பட் அப்படி வந்ததுன்னா உங்களோட அதாவது எப்படி சொல்கிறது, உங்களோட ரியாக்ஷன் என்ன, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறங்க இப்போது 15K கீழே ஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா என்னென்ன ஸ்பெக் இருக்குது, ஏன் இந்த ஃபோன் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு லிஸ்ட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா, மோட்டோலா G37 அது லான்ச் ஆகும்போதே அந்த ப்ரைஸ் தான் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ டீல்லாம் வேறு வந்துட்டு இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் டீல் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களால் 15,000க்கு ஒரு 5G ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோலா நீங்கள் வாங்க முடியும். அடுத்து HMD Vibe 2. ஸோ Vibe 2வும் உங்களால் 15,000க்கு இப்போ வாங்க முடியும். அப்புறம் Vivo T4 Lite அதையும் நீங்கள் வாங்க முடியும். Realme P4 Lite அதையும் நீங்கள் வந்து 13,999 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. சாம்சங்கில் M17 5G வாங்க முடியுது, அதுவும் 14,500 ரூபாய். அண்ட் இப்போது டீலுக்கு இதையும் தூக்கி போட்டு தான் வச்சு கோடு போட்டு வச்சுருக்காங்க. அனைவா 13,500 ரூபாய், 100,000 ரூபா கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்சோவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 Lite இருக்குது. அப்புறம் ரெட்மியில் A7 Pro இருக்குது. A7 Pro ஒரு நல்ல டிவைஸ் தான் அதுவும். ஸோ
இதில் ஹைலைட் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டிவைசஸில் நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேமில் இருக்கும். ஸோ அப்போ அந்த 4GB ரேம் டிவைஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு வந்து ஃபோனில் பெரிய லெவலில் வந்து புத்தக புழு மாதிரி ஃபோன் புழுவாக இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட பேசிக் நீட்ஸ் அண்ட் இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபோன்ஸ் ஓகே. பட் இதுவே பிட்வீன் ஆப்ஸ் போவேன் ப்ரோ, ஒரு சில மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக நான் பண்ணியே தான் தருவேன் அப்படின்னா 4GB ரேம்லாம் வாய்ப்பே இல்லை, வேலைக்கே ஆகாது. அக்கேஷனல் ஹிக்கப்லாம் இல்லை, யூசேஜ் ஃபுல்லாகவே வந்து இழுத்துட்டு தான் கிடக்கும். ஸோ அதனால் இதில் என்ன ஹைலைட்னா, இந்த டிவைசஸில் நிறைய டிவைஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதோட என்ட்ரி லெவல் மாடல், அதை பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு ஒரு செகண்டரி டிவைஸாகவோ இல்லாட்டி ஹாட்ஸ்பாட் டிவைஸாகவோ யூஸ் ஆகிறதுக்கு தான் பிரகாசமாக இருக்குமே தவிர, வீடியோலாம் பார்க்கலாம், ஒரு வாட்ஸ்அப் கால் சும்மா இனிஷியேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ எல்டர்ஸ்க்கு எப்பயுமே ஃபேவரபுளாக இருக்கும். பட் யங்கர் ஜென்ரேஷனோ இல்லாட்டி டிமாண்டிங் யூஸரோ அவங்களுக்குலாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத எதார்த்தம். லாவா போல்ட் என்ட்ரு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குங்க இந்த லிஸ்ட்லேயே. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி A7 ப்ரோ ஓகே, அதுவும் யூனிசாக்கு அண்ட் இதுவும் லாவாவும் யூனிசாக்கு தான். ஸோ இவங்க 2 சாக்கு பையன் தான் உங்களுக்கு வந்து 12,500 12,990 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி 15 போயிட்டாங்க. அண்ட் இதில் கூத்து என்னன்னா, சில சமயங்களில் அதே ஃபோன்ஸே 16,500 17,000லாம் போகுது. பட் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி லிஸ்ட்டு. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் என்ன? கேலக்ஸி M70 கேலக்ஸி F70 M17 இல்லாட்டி நார்சோ 100 லைட்டா, இல்லாட்டி HMD வைப் 2வா, ரெட்மி A7 ப்ரோவா, லாவா போல்ட் N2வா, எதை சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு 8 டிவைஸ் 9 டிவைஸ் கிட்ட இருக்குது 15,000 கீழே. இல்லாட்டி மோட்டோரோலா G37 ஏன் எதுக்கு அதை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நான் இன்ஃபர்மேஷன் ஆனால் ஓயாதுங்க. இதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் கிளுகிழுப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ஃபோனில் இது வரைக்கும் அதால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திச்சு. ஃபோன்லேருந்து தலைவன் டிவிக்கு வந்திருக்கான், டிவி ஆப் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து சாம்சங் டிவிஸ்க்கு வந்திருக்கான். அடுத்து அப்படியே ஒரு டிவிக்காக வந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் வரும். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் இல்லாத ஒரு இடத்தை கேட்டேன் அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு இருக்குது. இது இன்னும் இப்படியே போச்சுன்னா, டிவிக்கெலாம் வந்துருச்சுன்னா, அதுக்கு கமெண்ட்லாம் மட்டும்தான் செம பண்ணாது. என்னடே என் வாழ்க்கையை தான் ரூயின் பண்ணி முடித்தேன், அடுத்து என்னடான்னு பார்த்தா என் குடும்பத்துக்குள்ளாரே நுழைஞ்சிட்டியா, எங்கள் வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் தாண்டா ஒன்றா உட்காந்து அந்த டிவி பார்ப்போம், அதுலேயும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. பட் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் கோளாறான ஆப் தான். கரெக்டாக பயன்படுத்தினா சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சின்ன ஷாப்ஸ்லாம் ஆரம்பித்து அதுக்கான ஆடாக யூஸ் பண்ணுறாங்க, ஆட்லாம் போடுறதுக்கு. ஸோ அதெல்லாமே புத்திசாலித்தனம் தான். பட் அதை தாண்டி பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, சம்மந்தம் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத பல ஆணிகள் அங்கே வந்து டூம் ஸ்க்ரால் லெவலுக்கு வரனால அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே ரைட்டுங்க, இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபாரணி. பார்க்கலாங்க, பை.